Good evening, teacher. குட் ஈவினிங் குட் ஈவினிங். ரைட், நாங்க ரிமைண்டர் போர்டுல சிலது எல்லாரும் படுத்துட்டு நம்ம தெரியல. 1 minute பிள்ளைலாம். Good evening, Miss. குட் ஈவினிங். Good evening, Miss. குட் ஈவினிங். ரைட், இருக்கா லிங்க் ஒருக்கா ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க போய் இருங்க முதலாவது. ரைட், சாரி பிள்ளைகளோட கால் ஒன்று வந்ததுல மிஸ்டேக் ஆயிட்டோம். ரைட், நாங்க போன கிளாஸ் வந்து யூனிட் 1க்குரிய பேப்பர் செய்தோம், அப்படித்தானே? யூனிட் 1 பேப்பர் செய்தோம். இப்போ யாரெல்லாம் எழுதி இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு எழுதினாக்களுக்கு வாசிச்சு காட்டுங்க பாப்போம். எழுதி முடிச்சீங்களா? மார்டின் விக்ரமசிங்கே. Yes, Miss. எஸ், ஒரு நம்மட அக்ஷயன் வாட்சி காட்டுங்க பாப்போம். எங்க பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை காணலையே, கிளாஸுக்கு ஒழுங்கு இல்லாம இருக்கிறாங்க யாருமே. Okay, Miss.
1 minute பிள்ளைகள் 1 minute Excuse me, excuse me, miss. எஸ் Miss, இப்ப IT தானே miss? விளங்கலாமா இப்ப IT தானே டீச்சர்? மிஸ் இப்ப ICT இல்ல. ரைட் மிஸ் தான் மாறி எடுத்துட்டேன் ரைட் சார் எல்லாரும் ஏன் பேசாம இருக்கிறீங்க உங்களுக்கு வலுக்கணும் உங்களை எல்லாருக்கும் வார நாட்கள எங்களுக்கு அல்குதில்ல மிஸ். மிஸ் நான் முதல் ICT எடுத்து வச்சது பிறகு நீங்கள் தொடங்கின அப்புறம் குழம்பி போட்டேன் மிஸ். பாத்தீங்களா மிஸ்ஸும் குழம்பிட்டேன் ரைட் மிஸ்ல தான் மிஸ்டேக் ரைட் ஓகே நல்ல காலம் வந்து காப்பாத்தினீங்க இல்லாட்டி இப்ப ஒரு ரெக்கார்டிங் ஒன்று போட்டிருப்பேன் ரைட் ஐசிடி ஐசிடி பன்மொழி பிள்ளைகள் இருக்கா நம்முடைய லிங்க் ஒரு கஷம் ஐசிடி ரைட் ஐசிடில என்ன பார்த்தோம் பிள்ளைகள் கடைசி என்ன பார்த்தோம் folder பார்த்தோம். Miss create and edit a folder. Miss copy past file எப்படி செய்யறாங்க? Past இல்ல paste. கடைசியா பார்த்து copy and paste the copy and paste the file. Copy and paste. Okay, right. Copy நகர்த்தி செய்வோம். மிஸ் அதுல ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் எழுதிருக்கு. ஸ்டெப் நம்பர் 1 மட்டும் தான் எழுதிருக்கு. யூனிட் 2 தானே பிள்ளைகள் Yes, miss. Operating system. Yes, miss. யூனிட் 2ல என்ன பார்த்தோம் பிள்ளைகள் மூவ் பார்த்துட்டோமா Miss கடைசியா காப்பியா பார்த்தோம் காப்பி அண்ட் பேஸ்ட் copy and paste the file பார்த்தேன். எழுதினீங்களா அது மிஸ் method 2 எழுதல. என்னம்மா மெத்தட் 2 மெத்தட் 1 எழுதினீங்க method 2 எழுதவில்லை. மெத்தட் 2 எழுதவில்லை மெத்தட் 2 ஒன்று போடுங்க யாரோனிக்கு தமிழ்ல சொல்லணும் என்ன யாரோனி method 2 first copy the pressing control plus C copy right shortcut ல போறோம் shortcut right என்னன்னு போடலாம் நம்முடைய ஜரணிக்கு சொல்றதுன்னா முதலாவது சிடிஆர் கண்ட்ரோல் பிளஸ் சிஐ அழுத்துதல் வேண்டும் அழுத்துதல் வேண்டும் அது அக்ஷயன் போட்டிருக்கீங்க மிஸ்ஸுக்கு மெசேஜ் மிஸ் வந்து கீழே ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பினதுனால உங்களோட இதை பார்க்க முடியலையே அப்பனா Okay, miss. No problem. ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் ஹர்சிப்பா போகுது போல ஹர்சிப் ரைட்டிங் பழகுறீங்களோ Miss, yes, miss. ரைட் குட் நல்லா இருக்கு Thank you, miss. ரைட் மிஷேலிட்ட கொப்பிய பார்த்து என்ன வருஷ கணக்கு ஆகுது மிஷேலிட்ட கொப்பி அனுப்பினதே இல்லை மிஷேல் யாரோ நீயும் அக்ஷயனும் தான் பாடத்துல கவனமா இருக்கணும் போல ரைட் Sorry, miss. அனுப்புறேன்.
அடுத்தது நாலாவது காப்பி பேஸ்ட் ஃபைலோ ஃபோல்டர். ரைட் ரைட், இது அடுத்தது பிள்ளை. கண்ட்ரோல் சி வந்து காப்பி, கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட் பிள்ளை. சரியா? யாரும் எழுதிக்கொள்ளுங்க. என்ன நீங்க முதலாவது கண்ட்ரோல் பிளஸ் சியை அழுத்தவும், பின்னர் கண்ட்ரோல் பிளஸ் விஐ அழுத்தி பேஸ்ட் பண்ண வேண்டும். ஓகே மிஸ். அடுத்த பிள்ளை அஞ்சாவது மூவ் ஃபோல்டரோ ஃபைல். மூவ் பண்றது, அதாவது கட் பண்ணி எடுக்கிறது. கண்ட்ரோல் எக்ஸ் வந்து கட். ரைட்? யாருனிக்கு எப்படி எழுதுவீங்க? யாருனி யாருனி கோப்பரே நகர்த்தி ரைட். ஆ
அடுத்தது பிள்ளைகள் ரீநேம் ஃபைல் அண்ட் ஃபோல்டர். மெத்தட் 1 எப்படி செய்யலாம்னு சொன்னா ஃபோல்டரோ ஃபைலுக்கு மேல ரைட் கிளிக் பண்ணினோம்னு சொன்னா ரீநேம் இருக்கும். ஸோ அதை கொடுத்தா ரீநேம் நாங்க செய்யலாம். சரியா? யாரும் நீ எழுதிக்கொள்ளுங்க. ரீநேம் ஃபோல்டரோ ஃபைல் மெத்தட் 1. கோப்பின் பெயரை மாற்று. ஓ, பெயரை மாற்றுதல். அதை எப்படி செய்யறன்னு போடுவீங்க. ஃபோல்டரோ ஃபைல் ரைட் கிளிக் ரீநேம். இதுல டேஷ் பண்ணினது பிள்ளைகள் அம்புக்குறியெல்லாம் போட்டீங்கன்னா சரியா? ஃபோல்டரோ ஃபைல் ரைட் கிளிக் அதுக்கப்புறம் ரீநேம். செய்து காட்டினான் தானே அக்ஷயன்? எஸ் மிஸ். ரீநேம் செய்து காட்டினான் மிஷேல்? எஸ் மிஸ். சரி, அடுத்தது போடுங்க. deleting a file or folder temporarily. Rename 1 minute. Deleting a file. இது என்ன செய்யுதுக்கு? முதலாவது மெத்தட் 1 என்ன செய்திருக்கான்னு சொன்னா பிள்ளைகள் folder of file right click delete. Right? இதான் முதலாவது மெத்தட். ரைட். அடுத்து ரெண்டாவது. அது வந்து நாங்க deleting file எப்படி பார்த்தோம்னாங்க முதல் temporarily. Right? Temporarily means நாங்க அதை delete பண்ணினா பிள்ளைகள் பின்னுக்குள்ள போயிருக்கும் எங்களுக்கு. சரியா? நாங்க அந்த போல்டர்ல delete பண்ணினா அந்த இடத்துல இருந்து அதை delete ஆகி பின் ஒன்றுக்குள்ள போகும். ஆனா இது வந்து பெர்மனன்ட்லி நிரந்தரமாகவே delete பண்றது. பெர்மனன்ட்லி எப்படி delete பண்றதுன்னு சொன்னா இந்த மாதிரியே போடுங்க. shift plus delete. shift plus delete கொடுத்தா ஃபுல்லா delete ஆயிடும். அதுக்கு பிறகு எடுக்கலாம்.
ரைட். ஷிப்ட்ல டிலீட்ல நீங்க delete கொடுத்த பிள்ளைகள் அது பெர்மனன்ட் delete ஆயிடுமா? ரைட் கிளிக் delete கொடுத்த மாதிரி சொன்னா அது எங்க போயிருக்கும்? பின் என்ற இடத்துல போயிருக்கு. சரியா? அடுத்தது ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபைல் அண்ட் ஃபோல்டர். பண்புகள் என்னென்ன? தமிழ்ல இருக்குதா யாரும் நீ? யாருனி? ஹோம் டீச்சர் கோப்பினதும் கோப்புரையினதும் ஹோம் மிஸ் இருக்குது. இருக்கு. கோப்பினதும் கோப்புரை இனங்காணது. ரைட். ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. பண்புகளை இனங்காண்போம் என்ன? ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிக்சரோட இருக்கு பிள்ளைகள். என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கு, அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி. சரியா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபைல். ரைட். இது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி இருக்கு, எங்க இருக்குமான்றது காட்டுறேன். சரியா? ரைட். இந்த ஸ்கிரீனை பாருங்க. ரைட். மிஸ்டர் ஸ்கிரீன் தெரியுதா? மிஸ்டர் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ். இதுல பாருங்க, நவிதன் ஒரு ஃபைல் இருக்கு. சரியா? இந்த இருக்கு. மிஸ் கிளிக் பண்றது தெரியுதா? அந்த ஃபோல்டருக்கு மேல ரைட் கிளிக் பண்ணி நீங்க சொன்னா இங்க பாருங்க, இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்டர் பிளஸ் என்டர். ரைட். ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ஃபைல, இந்த ஃபோல்டரை நான் எப்போ கிரியேட் பண்ணினான், இதுக்குரிய சைஸ் என்ன, டிஸ்கோட சைஸ் என்ன, என்னென்ன இதுக்குள்ள இருக்கு, கண்டெய்ன்ஸ் எத்தனை இருக்கு, எப்ப கிரியேட் பண்ணினான், இதெல்லாம் இருக்கும் பிள்ளை. சரி, இதுதான் கேரக்டரிஸ்டிக். அட்வான்ஸா என்ன இருக்குன்னு பார்ப்போம். அட்வான்ஸா இருக்கிறது அது உங்களை தேவை. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லி சொன்னா அந்த ஃபோல்டர் இல்லாட்டி ஃபைல் சார்ந்த எல்லா விடயங்களையும் உள்ளடக்கல. இதுல வந்து டைம் எல்லாம் இருக்கு. எத்தனை மணிக்கெல்லாம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு இருக்கு. எப்ப இது கிரியேட் பண்ணினான்னும் இருக்கு. எத்தனாம் தேதி, எத்தனை மணிக்கு, இதுக்குள்ள எத்தனை ஃபைல் இருக்கு. நான் வச்சிருக்கிறது இப்போ ஃபோல்டர் என்ன. ஸோ இதுக்குள்ள எத்தனை ஃபைல் இருக்கு, இதோட சைஸ் என்ன, இதோட லொக்கேஷன் எங்க இருக்குது, சி டிரைவ்ல யூசர் டிஸ்க்ல இருக்குது, டெஸ்க்டாப்ல இருக்குது. ரைட். இதுக்குரிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இதுல இருக்கு. சரி, இதை பற்றின எல்லா விடையும் எங்க இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதுக்குள்ள இருக்கு. சரியா? சோ இதைத்தான் நாங்க இன்னைக்கு அந்த நோட்ஸ்ல பார்க்க போறோம், குறிச்சு பார்க்க. சரியா? எப்படி எப்படி இருக்கும்ன்றதை பார்க்க. ரைட்டா? ஓகே. இந்த பாருங்க, இது வந்து ஒரு இது ஒரு என்ன சொல்றது, ஃபைல். சரியா? மிஸ் இப்ப காட்டினது ஃபோல்டர். இப்ப ஃபைல் ஒன்னையும் பார்த்துட்டு போயிடுவோம். என்ன ஃபைல், ஃபைல் ஒன்ன பார்ப்போம். ரைட்.
தெரியுதா இப்போ ஸ்கிரீன் தெரியுதா அங்க அக்ஷய் என்ன காணல ஸ்கிரீன் தெரியுதா எஸ் மிஸ் ரைட் இது வந்து இந்த பிடிஎஃப் நான் ரைட் கிளிக் பண்ணினேன் இந்த பிடிஎஃப் ஒன்று இருக்குதானே பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்கு போனேன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்ன இருக்கு இந்த ஃபைலோட நேம் இருக்குது ரைட் என்ன நேம் டெக்னாலஜி கிரேட் 7 இன்ஃபர்மேஷன் எஸ் இன்ஃபர்மேஷன் அது இங்க இருக்கு முன்னுக்கு இருக்கு இந்த இருக்கு கிரேட் 7 இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ரைட் அடுத்தது டைப் ஆஃப் ஃபைல் இந்த ஃபைலோட டைப் என்னன்னு கேட்டிருக்கு இது வந்து பிடிஎஃப் ஃபைல் எப்படி தெரியும் எனக்கு எக்ஸ்டென்ஷன் பிடிஎஃப் இருக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் நாங்க பார்த்தோம் ஃபைல் நேம் அண்ட் எக்ஸ்டென்ஷன் டாட் பிடிஎஃப் ஆனா அது வந்து எக்ஸ்டென்ஷன் டைப்னு சொல்லுவோம் இது ஓபன் வித் என்னத்துல ஓபன் பண்ணலாம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல ஓபன் பண்ணலாம் மைக்ரோசாஃப்ட் ரைட் லொகேஷன் அங்க இருக்கு டி டிரைவ்ல கிளாஸஸ்ல கிரேட் 7 ஐசிடிக்குள்ள தமிழ் மீடியம் லொகேஷன் இருக்கு அடுத்து சைஸ் இதோட சைஸ் எவ்வளவு டிஸ்க்ல இருக்கிற சைஸ் எவ்வளவு எஸ் இத அப்ப கிரியேட் பண்ணினான் அப்ப மாடிஃபைட் பண்ணினான் அதாவது ஏதாச்சும் திருத்தி இருந்தா அது அடுத்து ஆக்சஸ் எப்ப ஆக்சஸ் பண்ணிருக்கிறேன் கடைசியா இன்னைக்கு ஆக்சஸ் பண்ணிருக்கிறேன் 4 minutes ago ரைட் சோ இது என்னது பிள்ளைகள் ஃபைலுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னா ப்ராப்பர்ட்டிஸ் யாரு நீ ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னா தமிழ்ல என்னது ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னா அந்த ஃபைலோ இல்லாட்டி ஃபோல்டர் சார்ந்த விடயங்களை உள்ளடக்கினதான் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்டா ஓகே அப்ப நாங்க அதை லீக் கொள்வோமா ஓகே மிஸ் ரைட் இத மாதிரி ஒரு எழுத ஏலமா பிள்ளைகள் இத மாதிரி எழுத ஏலமா உங்களுக்கு இதுல என்னென்ன இருக்கு அண்டதை ஒரு நோட் பண்ண ஏலமா மிஸ் இத பிரிண்ட் எடுக்கலாம் ஓ பிரிண்ட் எடுத்தா ஓ ஓகே அவ்வளவுதான் கஷ்டம் மிஸ் அவ்வளவுதான் கஷ்டம் அதுல என்னென்ன இருக்குமன்றதை மட்டும் நோட் பண்ணுவோமா ஃபைல் டைப் ஓபன் வித் லொகேஷன் சைஸ் இதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கணும் யாரு நீ நானும் நோட் பண்றேன் ஆமாமா இது என்னென்ன இருக்குமன்றது இதுல இருக்கு சரியா என்னென்ன இந்த ஃபைலோ ஃபோல்டர்ல ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு சோ இது பிரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்ச எடுத்துக்கொள்ளுங்க இல்லாட்டி மிஷின்ல இருக்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரி இந்த விஷயங்களை மட்டும் இந்த இதுல இருக்கிற இந்த விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகேயா ஃபைல் டைப் ஓபன் வித் லொகேஷன் சைஸ் ஆன் டிஸ்க் என்னென்ன இருக்குமோ அதை மட்டும்